புவனகிரி அருகே மழை நின்ற பின்பும் விவசாய நிலத்தில் தேங்கிய மழைநீர் இதுவரை வடியாததால் நெற்பயிர்கள் மீண்டும் முளைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் இடையன் பால்சேரி கிராமத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக சம்பா நெல் அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருந்த நெல் வயல்களில் அதிக அளவு தண்ணீர் தேங்கியுள்ளது. சுமார் 300க்கும் மேற்பட்ட ஏக்கரிலான நெற்கதிர்கள் மழைநீரில் அழுகிவிட்டன. தற்போது அவை முளைப்பு ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் பல விவசாயிகள் குத்தகைக்கு பயிர் செய்து வருகிறார்கள் என்பதால் சில உரிமையாளர்கள் குத்தகை பணம் கேட்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த விடியா அரசு இதுவரை இழப்பீடு கொடுப்பது பற்றி வாய் திறக்காமல் இருப்பதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மேலும் நீர் மேலாண்மையில் சிறப்பாக செயல்படுவதாக கூறும் விடியா அரசு வாய்க்கால்களை தூர்வாராததே இதற்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வாய்க்கால் சின்னதா இருக்கு, தூர்வாருது சரியா தூர்வாரல. தண்ணி வடிக்கிறதுக்கு வழி இல்லை. ஒரு நாள் மழையில பாருங்க தண்ணி எப்படி நிக்குது பாருங்க. எங்களுக்கு சாப்பாடு கூட வழி இல்லை, நிலைமை ஆயிடுச்சு. நாங்க எங்க பார்த்தா கடன் வாங்கி அதெல்லாம் குத்து வைக்க பயிர் வச்சு முன்பணம் கொடுத்துட்டோம். அதுக்கு வட்டி காட்டுறோம், அதுக்கு இப்போ வட்டி காட்ட முடியல. அதனால பார்த்து நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். வாய்க்கால வர தூர் வேற அள்ள தூர் அள்ளி ரொம்ப நாள் ஆகுது, அப்படியே கிடக்கு, எல்லாம் அடைச்சு கிடக்கு. இது என்னதான் செய்யறாங்கன்னு தெரியல. நீங்க வந்து கவர்மெண்ட் தான் எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து செய்யணும். எல்லாம் தற்கொலை தான் பண்ற மாதிரி இருக்கும். நாங்க புள்ள குட்டியோட ஒன்றும் முடியலங்க. எந்த ஒரு வாய்க்காலும் தூர் வர மாட்டாங்க. எல்லாத்துலயும் ஆனா கணக்குல மட்டும் வருது, எதுவுமே ஒன்றும் தூர் வர்ற மாதிரி தெரியல. ஃபுல்லாவே போயிடுச்சுங்க. ஒன்றும் இல்லை, எல்லாம் சொந்த நிலம் வச்சிருக்க கூட ஏதோ பரவாயில்ல. இந்த குத்து வகை வச்சிருக்கவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. எல்லாருமே ஒரு 400 ஏக்கர் ஒரு கிட்டத்தட்ட போயிடுச்சுங்க. இந்த ஒரு அதிகாரி வந்து இந்த அக்ரி எல்லாம் யாரும் வந்து பார்க்கல. எங்களுக்கு ஒரு இழப்பீடு ஏதாவது பாருங்க.